சண்டிகேஸ்வரர் முன் கை தட்டலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு உள்ளதா? எல்லா சிவன் கோயிலிலும் சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். அந்த சன்னதியை அடைந்ததும் சிலர் கைகளை தட்டி வணங்குவர். ஆனால் சண்டிகேஸ்வரர் முன் கை தட்டினால் பாவம் வரும். ஏன் கை தட்டக்கூடாது என்பதை இப்பதிவில் காண்போம் வாருங்கள். சோழ நாட்டில் சேஞ்சலூர் பகுதியில் எச்சதத்தன் பவித்திரை தம்பதி வசித்து வந்தனர். அவர்களுக்கு விசாரசருமன் என்ற மகன் இருந்தான். இவர் பசுக்களை மேய்க்கும் தொழிலை மேற்கொண்டிருந்தான். விசாரசருமன் தினமும் பசுக்களை மேய்க்க செல்லும் போது அங்கு மணலில் சிவலிங்கம் வடித்து தியானம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். இந்த மணல் சிவலிங்கம் மீது மேய சென்ற பசுக்கள் தானாக பாலை சுரந்து அபிஷேகம் செய்யும். ஒரு முறை இதை மாட்டின் உரிமையாளர் கவனித்து எச்சதத்தனிடம் சொல்லி மகனை கண்டித்து வைக்குமாறு கூறினான். இதை அடுத்து மறுநாள் விசாரசருமன் பசுக்களை மேய்க்க சென்ற போது எச்சதத்தன் மறைந்திருந்து அங்கு நடப்பதை பார்த்தான். பசுக்கள் தானாக பால் சுரந்து மணல் லிங்கம் மீது அபிஷேகம் செய்வதை பார்த்து கோபமடைந்து மணல் லிங்கத்தை காலால் உடைத்தான். இதனால் கோபமடைந்த விசாரசருமன் தான் கையில் இருந்த குச்சியை எச்சதத்தன் மீது எறிந்தான். அது கோடாரியாக மாறி அவரின் காலை காயப்படுத்தியது. அளவு கடந்த பக்தி வைத்திருந்த விசாரசருமன் முன் தோன்றிய சிவன் பார்வதி அவரின் காலின் காயத்தை மறையும்படி அருளினர். அதோடு விசாரசருமனுக்கு சிவ சொத்துக்களை நிர்வாகம் செய்யும் பதவியை வழங்கினர். அதனால் அவர் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். தனக்கு சூட்டப்படும் அனைத்து மாலை மற்றும் நெய்வேத்தியங்கள் சண்டிகேஸ்வரருக்கு சேரும் என அருளினார். சண்டிகேஸ்வரர் எப்போதும் சிவதியானத்தில் ஆழ்ந்திருப்பார். அவர் முன் கை தட்டி அவரின் தியானத்தை கலைப்பது மாபெரும் பாவம். சிவனின் சொத்துக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் சண்டிகேஸ்வரர். எனவே சிவதரிசனம் செய்த பிறகு சண்டிகேஸ்வரரை வணங்கும் பொழுது மெதுவாக சத்தம் வராமல் கைகளை துடைத்து காண்பித்து, கோயில் சொத்து எதையும் நாம் எடுத்து செல்லவில்லை, எனக்கு சிவனின் அருள் மட்டும் வேண்டும் என சண்டிகேஸ்வரர் தியானம் கலையாமல் சொல்ல வேண்டும். இதுவே சண்டிகேஸ்வரரை வணங்கும் முறை என்பதால் இனி யாரும் அவர் முன் கைகளை தட்டி வணங்க வேண்டாம்.